இப்போ இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெச்எஃப் வந்து இதுக்கு ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 இருக்குங்களா, அதை வந்து எப்படி எழுதுனா எக்ஸ் ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்றுனே போடலாம். நான் உங்களுக்கு புரியுறதுக்காக ஸ்கொயர்டு மேலே அதுக்கப்புறம் ஸ்கொயர்டுன்னு போட்டிருக்கேன். அதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1. அதை இன்னும் சிம்பிளிஃபை எப்படி எழுதுறான்னா, அதாவது இதுக்கு மட்டும் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 மட்டும் எப்படி சிம்பிளிஃபை எழுதுறான்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. அப்புறம் திருப்பி அதை எப்படி எழுதிட்டோம். இங்கே வந்து பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 இருக்குங்களா, நம்ம ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 எப்படி எழுதியிருக்கிறோம் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. அதை தான் இங்கேயும் திருப்பி எழுதியிருக்கேன். ப்ளஸ் வந்துட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1ஐயும் நம்ம சாரி இதோட முடிஞ்சுது இதோட முடிஞ்சுது இல்லைங்களா, அப்போ அதோட நிப்பாட்டியாச்சு. அப்புறம் வந்து பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 இருக்குங்களா, அது எப்படி எழுதலாம் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இதே வந்து திருப்பி 2 டைம் எழுதலாம். இந்த 3 இதுலையுமே எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 காமன் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 1. எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 எது காமனாக இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 1. எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 இந்த இதில் எது காமனாக இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1. இதுதான் இந்த ஈக்குவேஷனோட ஆன்சர். ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம் சரி இல்லைங்களா. இப்போ இந்த சம் வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து நைன்த்து புக்கில் பேஜ் நம்பர் 124 5வது சம்மாக கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 மட்டும் கேட்கல. பட் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் திருப்பி சொல்கிறேன், புக்கில் இருக்கிறத மட்டுமே படிங்க. புக்கில் இருக்கிறத படித்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம்.